உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீன ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். 7.5 சனி தொடங்கிவிட்டது. இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி பகவான். எனவே லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருந்தால் சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுப்பார். 2வது சுற்றாக இருந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்றார். எனவே 7.5 சனி ஆரம்பமாகின்றது. விரயச்சனி இப்பொழுது வந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஜென்மச்சனி, அதற்கு பிறகு குடும்பச்சனி என்று வரும். பொதுவாக விரயச்சனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலையும் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்குவீர்கள். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. தொழிலை பொறுத்தவரை புதிய பங்குதாரர்கள் வந்தணிவார்கள். எதிரிகள் விலகுவார்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு இணக்கம் வரும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடும். தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். சனியின் பாதசார பலன்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை சகோதர சச்சரவுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் தக்க விதத்தில் கை கொடுக்கும். வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுதுபார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது கைகூடும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். பொருளாதார நிலை உயரும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். நிதி நிறுவனங்களின் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்கும். நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். அலுவலக பணிகளில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் முடிவிற்கு வரும். வாகன பழுதுகளால் மாற்றம் கண்ட நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 15/3/2025 முதல் 6/3/2026 வரை நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெறும். தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். வருமானம் உயரும். பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாவர். தொழில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் இதுவரை கிடைக்காத சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் இது. பெண்கள். இந்த சனிப்பெயர்ச்சி 7.5 சனியாக உங்களுக்கு தொடங்குகின்றது. எனவே எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உகந்த நேரம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் விரும்பும் வண்ணம் அமையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது. நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும்
அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சனியின் வக்ரகாலம் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை என்று 2 முறை சனி வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் வரவைக் காட்டிலும் செலவுகள் கூடும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் வரலாம். வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் தாய்நாடு திரும்பும் சூழ்நிலை உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். பரிகாரம்: வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும் மற்றும் கால பைரவரை வணங்குவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.